ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7ல் ஐஎன்எம் ரிவிஷன் வந்து நம்மளோட குரூப்பில் போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 2 லெசன் கொடுத்துருந்தோம். 8th இருக்கக்கூடிய ஐரோப்பியர் வருகை மற்றும் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இருக்கும் பார்த்தீங்களா, செகண்ட் லெசன். ஸோ இந்த 2 லெசனுமே வந்து நம்ம தேர்வுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ படிச்சிருப்பீங்க. இப்போ தேர்வை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஐரோப்பியர் வருகை 8th தேர்வு முதல்ல பார்க்கலாம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அப்படின்றவர் தான் அடித்தளம் அமைத்தவர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தவர் வாஸ்கோ ட காமா 1498 வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடித்தளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க் தான் அமைத்திருப்பார். அல்மெய்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா, நீலநீர் கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்து அல்மெய்டா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னன்றதை சொல்லிடுறேன். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகல். ஐரோப்பியரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 ஐரோப்பியர்கள் நமக்குள்ளே வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோன்னா போர்ச்சுகல். லாஸ்ட்டு வந்தவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1453 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? 1453 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 3ம் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னா துருக்கி. ஓகேங்களா? ஸோ துருக்கியரால் தான் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? இப்போ ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொன்னோமா, ஹாக்கின்றது இங்கிலீஷ் வேர்டு தானே, அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வில்லியம் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ஆக்ரா கோட்டை, டேவிட் கோட்டை. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து ஆன்சர். ஸோ மற்றதும் பார்த்துலாம். வில்லியம் கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கல்கத்தாவில் வந்து கட்டியிருப்பாங்க. கல்லு வில்லு அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ டேவிட் கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கடலூரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடை அப்படின்றதுலையும் டா வரும், டேவிட் அப்படின்றதுலையும் டா வரும். ஸோ இதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் கட்டப்பட்டிருக்கும் முதல் கோட்டை அது. ஓகேங்களா? ஓகே, 6வது கேள்வி பாருங்கள். பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்த்துகீசியர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்போ இப்போ மிடில் இருக்கிறத பார்க்கலாம். மிடில் யார் வந்திருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த் வந்து இப்போ பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு போர்த்துகீசியர், லாஸ்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்கள், தேர்டு வந்து ஆங்கிலேயர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7வது கேள்வி. தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது? தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது? பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் டேனியர்கள். ஓகேங்களா? ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டேனியர்கள். ஓகேங்களா? தரங்கம்பாடியில் அவங்களுடைய வர்த்தக மையமானது இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டர்களை பார்த்தலாம். ஃபஸ்ட் யார் வருவா? போர்த்துகீசியர். லாஸ்ட் யார் வருவா? ஃப்ரெஞ்சுக்காரர். மிடில் யார் வருவா? ஆங்கிலேயர்கள். ஸோ இப்போது இந்த இதில் வந்து இங்கே டா, இங்கே டே. ஓகேங்களா? டா, டே. இந்த டான்றது டச்சுக்காரர், டேன்றது டேனியர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது வெளியிடப்பட்டது? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வந்து டாட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியிடுவார். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1917 டாட்வெல்னால் வெளியிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்திய பெண்கள் உடனான போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் 2 மேலே இருக்குது, கீழே 2 இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், வாஸ்கோ ட காமா முதல்ல வந்தவர், அல்மெய்டான்றவர் நீல நீர் கொள்கைக்காக வரவர். ஓகேங்களா? அல்ஃபோன்சா டி அல்புகர்க் எதுக்கு பார்த்துருப்போம் அப்படின்னா அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் யார் தான் வரப்போறா அப்படின்னா இவர் தான் வரப்போறார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க் தான் வந்து போர்த்துகீசிய திருமணங்கள் வந்து ஆதரித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்த 10வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் வணிக மையத்தை எந்த பகுதியில் நிறுவினர்? எந்த பகுதின்றதை பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்ரா, சூரத், மட்ராஸ், மசூலிப்பட்டினம். ஃபஸ்ட்டு எதில் நிறுவிப்பாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம். அவங்க வசூல் செய்யறதுக்காக தானே வந்தாங்க. மசூல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மசூலிப்பட்டினம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு ஃபஸ்ட் லெசன் ஆனது முடியுது, ஐரோப்பியர் வருகை. ஓகேங்களா. ஸோ செகண்ட் லெசன் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லிட்டு 8th செகண்ட் லெசனாக இருக்கும். ஸோ இந்த லெசன் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா தான் வந்து என்ன பண்ணுவார், 1757 ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? அடுத்த கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1757. 64ஆம் ஆண்டு பக்சார் போரானது நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு 3வது கேள்வி, பக்சார் போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை தான். எதில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா வந்து பக்சார் போர் உடன்படிக்கை. ஓகேங்களா. ஓகே, 4வது கேள்வி பாருங்கள். பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? ஓகேங்களா. ஸோ 3 கர்நாடக போர் நடந்திருக்கும். அதில் எந்த கர்நாடக போரானது நமக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வரும் அப்படின்னா 2ஆம். ஓகேங்களா. ஸோ பாண்டிச்சேரி அதை பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு சேரின்றது எத்தனை எழுத்து தான், 2 எழுத்துக்கள் தான். ஸோ 2வது கர்நாடக போர் பாண்டிச்சேரியின் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்த கேள்வி, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏரியா ஆண்டு எது அப்படின்றது தெரியணும். ஏன்னா மைசூர் போரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் வருவாங்க. மொத்தம் 4 மைசூர் போர் நடக்கும். அதில் முதல் 2 மைசூர் போரில் ஹைதர் அலி பற்றி சொல்லியிருப்பாங்க. 2வது 2 மைசூர் போரில் திப்பு சுல்தான் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மைசூர் போரை நம்ம டாப் டு பாட்டம் முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஹைதர் அலி வந்து ஏரியா ஆண்டு 1761. 64 எது நடந்திருக்கும், பக்சார் போரானது நடைபெற்றிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மங்களூர் உடன்படிக்கை அப்படின்றது யாருக்கு யாருக்கும் இடையில் கையெழுத்தானதுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓகே, இதில் யாருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். எந்த உடன்படிக்கை அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை. ஓகேங்களா. ஸோ யாருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும். ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தான் பொறுத்த வரைக்கும் யார், நமக்கு ஹைதர் அலியுடைய மகன் தான் திப்பு சுல்தான். இவங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை கவர்னர் யார்? 3வது ஆங்கிலேய மைசூர் போர்னா இந்த டைமில் யார் வந்துருவா, திப்பு சுல்தான் வந்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ தலைமை ஆளுநர் யாருன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். ஆன்சர் வந்து காரன் வாலிஸ். ஓகேங்களா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, பாதியை வச்சிங்கன்னா காரன் வாலிஸ் ரெண்டுமே வந்து 3 தான் வரும். ஸோ 3வது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2வது பாஜிராவ் தான் செஞ்சுக்குவார். ஓகேங்களா. பசின் பாஜி அப்படின்ற மாதிரி பாப்பானே வரும். ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 9வது பாருங்கள். மராத்திய பேரரசுடைய கடைசி பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 9வது கேள்வி, ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா. ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். இந்த மராத்திய பேரரசுடைய கடைசி பேஷ்வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மராத்தியர்களுக்கு கீழே பிரதம மந்திரியாக செயல்பட்டவர்கள் தான் இந்த பேஷ்வாக்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ துணைப்படை திட்டம் வந்து கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே, இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக இணைத்து கொள்ளப்பட்ட ஃபஸ்ட்டு சுதேச அரசு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை. பக்சார் போர் நடைபெற்றிருக்கும்னு பார்த்தோம். ஸோ பக்சார்ன்றது ஒரு பிளேஸ். அது எந்த கரையில் அமைந்திருக்கும் அப்படின்னா கங்கை பொறுத்த வரைக்கும் 2525 கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடையாறு போரில் கர்நாடக தளபதியாக இருந்தவர் யார்? ஓகேங்களா. அடையாறு போர் அப்படின்றது இங்கே ஆறுன்னு இருக்குது அப்படின்னா ஆறுன்னு தான் முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடையாறு போரில் கர்நாடகத்துடைய படை தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஆன்சர் வந்து மாபூஸ் கான். ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மாபூஸ் கான். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அடையாறு போரில். ஓகேங்களா. ஸோ அடையாறு போரில் மாபூஸ் கான். முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை எது? முகமது அலி அப்படின்றவங்க தஞ்சம் புகுந்த கோட்டை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சிக்கு தான் அவர் வந்து தஞ்சம் போயிருப்பார் முகமது அலி. ஓகேங்களா. திருப்பி முகமது அலியை பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆங்கிலேய படைகள் அங்கே போகும். ஓகேங்களா. ஸோ அப்போ திருச்சிக்கு தான் முகமது அலியானவர் போய் போந்திருப்பார். டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர் எது? டியூப்ளே அப்படின்றவர் நம்மளுக்கு இங்கே வந்து வந்திருப்பார். ஓகேங்களா. அவங்களுடைய பொறுப்பாளராக இங்கே வந்திருப்பார். டியூப்ளே கிட்ட தான் யார், ஆனந்தரங்கர் வேலை பார்த்துருப்பார் இல்லையா. நம்ம இது தமிழ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா.
இல்லையா? ஸோ ஓகே பார்க்கலாம். திருப்ப அழைக்க வைத்த போர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆம்பூர் போர். ஆம்பூர் போர் நடைபெறும்போது கொஞ்சம் தோல்வியுற நிலையில் இருக்கனால டியூப்ளேவை திருப்பியும் அழைச்சிக்குவாங்க. அடுத்தது, ஐரோப்பாவில் வெடித்த டேஸ் போர் இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போருக்கு வழிவகுத்ததுன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது எத்தனை ஆண்டு போர் வந்து ஐரோப்பாவில் நடந்துச்சு, அந்த ஆண்டு போர்னால தான் நமக்கு 3ஆம் கர்நாடக போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் அங்கே 7 ஆண்டு போர் நடந்திருக்கும். அந்த 7 ஆண்டு போர்னால தான் நமக்கு இங்கே 3ஆவது கர்நாடக போர் அப்படின்றது தோன்றும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இதில் 15 கொஷின்ஸ். மொத்தம் ஃபஸ்ட் லெசனில் 10 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். செகண்ட் லெசனில் 15 கொஷின். ஓகேங்களா? ஸோ 10 கொஷினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 15 கொஷினுக்கு டோட்டலாக வந்து 25 மார்க்குக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.